ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னடா பாட்காஸ்ட் வெல்கம் ஜியோ பாலிடிக்ஸ். மக்களே இதுக்கு முன்னாடி நம்ம 2 எபிசோடு வந்து நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் அது சம்மந்தமே இல்லாத பெட்ரோல் விலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை சம்மந்தப்படுத்தி பேசியிருந்தோம். சம்மந்தப்படுத்தி பேசுகிற ஆக்சுவல் ரியாலிட்டி நம்ம அதை வந்து பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சப்பா பெட்ரோல் போடுறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, அவ்வளோ பெரிய ஜியோ பாலிடிக்ஸ் இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு அது எனக்கே அப்படின்னு தான் தெரிய வந்தது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி முந்தின எபிசோட பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து தங்கத்தை பற்றி பேசலாம்னு வந்திருக்கோம். சொக்கத்தங்கம் சொல்லுறீங்க மாதிரி நம்ம இஷ்டப்படி எல்லா தங்கத்தையும் வாங்கி போடுறதுக்கு பின்னாடி என்ன ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த பாட்காஸ்ட் வந்து பேச போறோம். ஸோ நம்ம கூட பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயவர்ஷன் நம்ம கூட எழுந்திருக்கார். வணக்கம். வணக்கம் பிரசாந்த். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். ஆமா, சரி, தங்கத்தை பத்தி பேச போறோம். தங்கத்தை பத்தி பேச போறோமா? எங்க வீட்டுல எல்லாம் சந்தோஷம்னாலும் தங்கம் தான், இப்ப வருத்தம்னாலும் தங்கம் தான். இப்ப நம்மள்ட்ட காசு இல்லைன்னா இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் சொந்தக்காரனா முதல்ல வருவான், நம்ம தங்கத்தை தூக்கிட்டு பேங்க் கிட்ட போவோம். ஆமா ஆமா ஆமா. தங்கம் தான். ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வேலைக்கு போற முதல் சம்பளத்துல தங்கம் தான் வாங்கி கொடுப்போம் அம்மாக்கு. ஆமா ஆமா, எல்லாரோட ஆசையும் தானே. தங்கம் வந்து ஒரு இது மாதிரி ஆகி போச்சு, என்ன வேணாலும் தங்கத்தை வாங்கிடணும்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலவரம். ஸ்டேட்டஸ்ல இருந்து கோல்டு சன் எமோஷனா மாறிடுச்சு இப்போ. அதேதான். காலம் பொன் போன்றது காலத்தையே இதோட தான் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தங்கத்தை பத்தி நம்ம பேச போறோமா? ஆமா, ரைட் ரைட். இவ்வளவு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோங்க தங்கத்துக்கு. ஏன் இவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கோம்னா நம்ம முதல் கேள்வி கேட்கணும். இந்த ஜியோ பாலிடிக்ஸ் குள்ளார போறதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கிற? ஏன் வந்து தங்கம் இவ்வளவு பெரிய இதா இருக்கு? தங்கம் எவ்வளவு எமோஷனா இருக்குன்னா, இப்ப ஏதாவது ஒரு குடும்பத்துல கஷ்டம் வருது அப்படின்னா தங்கத்தை உங்களை கொண்டு வைக்கிறோம். என்ன எங்க குடும்பத்துல அப்படித்தான், எல்லா குடும்பத்திலையும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா தங்கம்ங்கிறது ஒரு இதுமே போச்சு. எங்கிட்டு கொண்டு வச்சாலும் நம்ம துட்டு கிடைச்சிடும், சீக்கிரம் துட்டு கிடைச்சிடும், வித்தாலும் நம்மளுக்கு துட்டு கிடைக்கும். நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் என்னை பொறுத்தவரை. இப்ப போன எபிசோட்ல உன்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், தங்கமா வெள்ளியான். நீ தங்கம்னு சொல்லியிருந்தா, நான் வெள்ளின்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னடா அவன் இந்த வாட்டி உட்காந்து தங்கம்னு பேசிட்டு இருக்கான்னு பாப்பேன். இந்த எபிசோடு எண்டுல நம்ம மக்களுக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நம்ம டிப்ஸ் கொடுப்போம். இப்ப ஜியோ பாலிடிக்ஸ் குள்ளார போவோம். ஓகே, இனிமேத்த வர போறோமா? ஆமா, நான் வந்து இப்ப உங்க எல்லாரையும் உங்க ஸ்கூல் டேஸ்க்கு நீங்க திரும்ப போய் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண டைம்னா நம்ம லஞ்ச் டைம் தான். எப்படியும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். நம்ம எல்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எடுத்துட்டு வரப்ப சன்னா சப்பாத்தி மேகி ஃப்ரைட் ரைஸ்னு விதவிதமா ஒருத்தவன் மட்டும் டெய்லிக்கும் எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பான். டெய்லிக்கும் அந்த சாப்பாடுக்கு மட்டும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் அடிச்சுப்போம், ஒரு போர்க்களம் மாரி கை விட்டு எடுத்து சாப்பிடுவோம். அது அப்படியே ஒரு ஜாலியா போயிட்டு இருக்குமா. அவன் சாப்பாட சாப்பிடலாம் அந்த நாளே ஓடாத. ஆமா, ஏன் அவன் சாப்பாட்டுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய இது நடக்குதுன்னா, ஏன்னா அங்க வந்து அவன் எடுத்துட்டு வர்றது ஒரு கொஞ்சமான அமௌண்ட் தான். இவ்வளவுதான் அந்த ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும் அந்த ஒரு நாள்லங்கிறது நமக்கு இருக்கும். இதே மாரிதான் நம்ம உலகத்துல இவ்வளவு தங்கம் தான் இருக்கு, அதுக்கு மேல தங்கம் உருவாகிக்கிட்டே இருக்காது. ஓ, அந்த ஃப்ரைட் ரைஸோ இல்ல சப்பாத்தி மாரி பிக்ஸ்டா கோல்டு இருக்கிறதுனால, லிமிட்டடா இருக்கிறதுனால, அதுவும் பார்க்க நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சு ஜொலிச்சுட்டு இருந்ததுனால தங்கத்தோட இது வந்து இந்த லெவல்ல இருக்கு. ஓ சரி சரி சரி. நீ ஏன் வந்து வெள்ளியும் இப்படிதான் கிடைக்குது கோலும் இப்படிதான் கிடைக்குதுன்னு கேட்டதுக்கு, பழங்காலத்துல எஜிப்ட் மக்கள் அவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் தங்கத்தை எடுத்தவங்க. தங்கம் வந்து ஜொலிச்சிட்டு இருந்திருக்கும், கோல்டு வந்து கருப்பு கலர்ல இருந்திருக்கு. அவங்க அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க தங்கத்தை வச்சு நிறைய இது செய்ய முடிஞ்சிருக்கு. நிறைய ஜுவல்லரி செயின் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி செஞ்சு ஜொலிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அத ஒரு பவராவும் ஒரு வெல்த்தாவும் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி எஜிப்துல ஆரம்பிச்சது ரோமுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து இப்ப இந்தியால தங்கம் இல்லைன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறது இல்ல, கல்யாணம் தங்கம், எல்லாத்துக்கும் தங்கம் தான். சாதாரண காது குத்துல இருந்து கல்யாணம் தங்கம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப எப்படி மாப்பிள்ளைகிட்ட நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்கன்னு கேக்குற மாதிரி பொண்ணு வீட்டுல நீங்க எவ்வளவு தங்கம் போடுறீங்கன்னு தான் கேக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இவ்வளோ இதான தங்கம் ஜியோ பாலிடிக்ஸ் ஆங்கிள் நம்ம இப்ப என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல எப்ப தங்கத்தோட விலை மதிப்பு ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா வேர்ல்டு வார் 1, 2 அப்பதான் தங்கம் வந்து எல்லாருக்கும் லைக் இது ரொம்ப முக்கியமானதுன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓ, அப்பல இருந்தே விலை மதிப்பு ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆமா,
இப்போ என்னாச்சு, வேர்ல்டு வார் 1-2ல நிறைய பணம் செலவு செஞ்சு போரிடுவாங்களா? ஆமா ஆமா. இப்போ போர் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கண்ட்ரி போர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுகிட்ட காசு இருக்காது. திரும்ப அதோட எக்கனாமிக் பவரை கொண்டு வரணும், இல்ல ஒரு ஸ்டேபிளா இருக்கணும்னா, இப்ப அதுகிட்ட தங்கம் இருந்துச்சுன்னா அந்த தங்கத்தை வச்சு வேற எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி பணம் வாங்க முடிஞ்சுச்சு. ஓ, இப்படி எல்லாம் பண்றாங்களா? இப்ப தங்கம் எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆச்சுன்னா ஒரு கவசம் மாரி. அதாவது ஒரு எப்படி சொல்ற, ஒரு பண கவசம் மாரி. இப்போ போர் செஞ்சு முடிச்சிட்டாங்க, அவங்க திரும்ப பழைய மாரி வரணும்னா இந்த தங்கத்தை வச்சு அவங்களோட இதை வளர்த்துக்கிட்டு காசு கிடைக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இத பார்த்து வேர்ல்டு வார் 1-2ல எல்லா நாடும் அவங்க தங்கத்தை மைன் பண்ணி மத்த கண்ட்ரிட்ட இருந்து காசு கொடுத்து தங்கத்தை வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி 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 சரி. இப்படிதான் நம்ம பெட்ரோல் விலையில பேசின கல்ஃப் வார் இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. நான் கூட பெட்ரோல் விலை அப்படியே எக்ஸ்போனன்ஷியலா ஏறுனுச்சு, இதனாலதான் பெட்ரோலே. அப்போ கூட குவைத் ஈராக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, குவைத் வந்து ஈராக்க இன்வைட் பண்ணோன்னு இந்த ஆயில் சப்ளை குறையும்னு எல்லா கண்ட்ரியும் தங்கத்தை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அப்பதான் ஆயில் விலை ஏற ஏற இந்த தங்கத்தை வித்து ஆயில் வாங்க முடியும்னு. ஓ சரி 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 சரி. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கண்ட்ரியும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இந்த மத்த நாடுகள்கிட்ட கரெக்டா காட்டணும்னா, எங்கள்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு. இப்ப எப்படி ஒரு பணக்கார வீட்டுல இவ்வளவு தங்கம் இருக்கும், ஏழை வீட்டுல கம்மியா இருக்கும், அதனால இவன் பணக்காரன்னு சொல்லுவோம். ஓ ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரினா அவங்கள்ட்ட இவ்வளவு தங்கம் இருக்கணும், மத்த கண்ட்ரிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, இவன் பெரிய ஆளு அப்படின்னு மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கல்ஃப் வார்ல இருந்து. ஓகே ஓகே ஓகே. இப்போ இப்படி அப்போ அந்த கண்ட்ரி எல்லாம் தங்கத்தை வச்சுதான் ஒரு கண்ட்ரியை மதிப்பிடுற அளவுக்கு இப்போ வளர்ந்து இருக்கு. ஆமா. இப்போ ஒரு கண்ட்ரிகிட்ட நிறைய தங்கம் இருக்கு, இவன்கிட்ட கம்மியா தங்கம் இருக்குன்னா இன்டைரக்டா இவனோட கரன்சி வேல்யூ கம்மியா இருக்கும். அது எப்படி கம்மியாகுது அதிகமாகுதுன்னு போக போக நம்ம பேசுவோம். ஓ, அப்பனா அப்போ யூஎஸ்ல தான் அதிகமா தங்கமா இருக்கா கம்பேர் டு இந்தியா? இப்ப நீ கேட்டதுனால இப்ப ஏன் யூஎஸோட டாலர் வந்து அதிகமா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு மேல இதெல்லாம் போறோம். சரி சரி. இப்ப நம்ம எங்க போனாலும் யூஎஸ்னே வருது. எந்த இதை பார்த்தாலும் டாலர் தான் பெரிய கரன்சி. என்னதான் குவைத் தினார் வந்து இந்தியா மதிப்புல அதிகமா இருந்தாலும் நம்மளை பொறுத்த அளவுக்கு டாலருக்கு தான் பவர் அதிகமா தெரியுது. ஆமா ஆமா ஆமா. இப்போ ஒரு வல்லரசு நாடு சொல்லுன்னா உனக்கு முதல்ல எது ஞாபகம் வரும்? யூஎஸ்ஏ தான். நம்ம முக்காவாசி பேருக்கு ஒரே ஒரு வல்லரசு நாடு தான் இருக்கு, அது யூஎஸ் தாங்கிற அளவுக்கு அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு வல்லரசு நாடு கிடையாதா? அதாவது வல்லரசு நாடுனா எல்லா வளமும் அதுகிட்ட இருக்கணும், அதுகிட்ட சுப்ரீம் பவர் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. அதுல ஒரு கண்ட்ரி தான் யூஎஸ். ரஷ்யாவும் வல்லரசு நாடுதான். ஓ அப்படியா? ஆனா ரஷ்யா மதிப்பு கரன்சி மதிப்பு அவ்வளவு அதிகம் கிடையாது. ஓகே ஓகே. இதை யாரும் சொல்லி கொடுத்து வளர்க்கலையே நம்மள. இப்ப ஏன் யூஎஸ் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம இதுக்கும் தங்கம் தான் காரணம். ஓ சரி சரி சரி. இதோட மெயின் ரீசனே வந்து வேற எதுனா பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஓகே. அப்ப என்ன சொன்னாருன்னா, அப்ப இருந்த பிரசிடென்ட் எங்கள்கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, ஒரு அவுன்ஸ் தங்கத்துக்கு $35 ஒரு விலை வச்சார். ஓகே ஓகே ஓகே. இப்ப நான் வந்து உன்கிட்ட இப்படி வச்சு போண்டா, நான் வந்து யூஎஸ்ரா. சரி. நான் வந்து ஒரு நோட் அடிக்கிறேன், ஜேவர்சன் கரன்சின்னு ஒரு நோட்டு. சரி சரி சரி. என்கிட்ட வந்து தங்கம் இருக்கு, இல்ல வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கு, நீ வெளில போய் வித்துக்கலாம், தங்கம்னே வச்சுப்போம். சரி. நான் என்ன சொல்றேன், என்கிட்ட இருக்க 1 கிராம் தங்கத்துக்கு நான் $35 நோட்டு. சரி சரி சரி. நீ என்கிட்ட 1 கிராம் தங்கம் கொடுத்தா நான் $35 நோட்டு உன்கிட்ட தரேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்ல எப்பயோ உனக்கு உன் தங்கம் வேணா நீ அந்த $35 நோட்டு கொடுத்தனா இந்த தங்கத்துக்கு சமம், அந்த தங்கத்தை நீ வாங்கிக்கலாம். ஓ ஓகே ஓகே ஓகே. இது எப்படின்னா, இப்ப நீ சும்மா நோட்டை அடிச்சு அவன்கிட்ட கொடுத்து நீ எதை யூஸ் பண்றானா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வராது. இதுக்கப்புறம் யாருமே இதை வாங்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு டாலர். இப்ப தங்கம் கொடுத்தனா ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்றோம். அதாவது கோல்டு பேக் டாலர்ஸ், அதாவது டாலரை கொடுத்து நீங்க தங்கம் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்படி சொல்லி எல்லா கண்ட்ரீஸும் யூஎஸ்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே.
இதனால என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, யூஎஸோட எக்கானமி வளர்ந்துகிட்டே போச்சு. டாலர் நிறைய எல்லா கண்ட்ரிலயும் டாலர் போக போக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஓகே ஓகே. இதனால யூஎஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் சூப்பர் பவர் ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப எல்லாத்தையும் டாலர்ல தான் ட்ரேட் நடக்குது. எந்த ஆயில் மாறணும், இல்ல ஒரு சாப்பாடு மாறணும், இல்ல மிலிட்டரிக்கு ஒரு இது அவன் வாங்க போறான்னா எல்லாம் டாலரை தான் ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஆமா ஆமா. இதையே இவங்க ஒரு அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு டாலரை நிறைய பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப இன்டைரக்டா என்ன ஆகுது, இப்ப நிறைய டாலர் பிரிண்ட் பண்ணா இப்ப அவன்கிட்ட இருக்க டாலர் கோல்டு வேல்யூ வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். முன்னாடி $35 வச்சு 1 ounce வாங்குறானா இப்ப 3/4 ounce தான் வாங்கலாம். ஏன்னா அவன் நிறைய டாலர் பிரிண்ட் பண்ணிட்டான். ஆமா ஆமா ஆமா. இதனால கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த மக்கள்கிட்ட இருந்து ட்ரஸ்ட் குறைய ஆரம்பிச்சுட்டே வந்தது. ஓகே ஓகே. இப்பதான் நடுவுல நம்ம COVID-19 வரான். ஓ தலைவர். தலைவர் வந்து எல்லாமே ஷட் டவுன் ஆச்சா. ஆமா எல்லாம். ஆமா எல்லாம் ஷட் டவுன் ஆகி எல்லா கம்பெனிஸும் இதானோன்னா எல்லாரோட எக்கானமியும் அன்ஸ்டேபிளா போயிடுச்சு. ஆமா. நடுவுல இந்த மாதிரி ஒரு ரெசஷன் வந்து எல்லாரும் போய் டாலரை கொடுத்தப்ப நடுவுல வந்து அந்த பிரெட்டன் வுட் அக்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி இதுக்கப்புறம் நாங்க டாலருக்கு கோல்டு கொஞ்ச நாளைக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இது என்னடா அநியாயமா இருக்கேன்னு கேப்ப. நீ அவன் சொல்லிதானடா நான் டாலரை வாங்கினேன், இப்ப திரும்ப கொடுத்தா அவன் என்னடா தரமாட்டானா, இது எப்படி நியாயம்? அவன் அதுக்குதான் தெளிவா என்ன பண்ணிட்டான், எல்லா பவரையும் அவன் கையில வச்சுட்டு இப்ப அவனை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் டாலர் அவன் தந்தாதான் போச்சு. ஆமாண்ணா. அதனாலதான் எல்லா கவர்மெண்ட்டும் இந்த COVID-19க்கு அப்புறம் இப்ப நீ ரீசெண்டா ஒரு கோல்டு ஸ்பைக் பாப்ப, எல்லா கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆமா ஆமா ஆமா. நீ என்ன நினைச்சிட்டு இருப்ப, நிறைய மக்கள் தங்கத்தை பத்தி தெரிஞ்சு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால விலை ஏறுதுன்னு. ஆமா அது கிடையாது. என்ன நடக்குதுன்னா யூஎஸ் மேல உள்ள நம்பிக்கை குறைய குறைய இப்ப இந்தியாலாம் அங்க கோல்ட வச்சு டாலர் வாங்கியிருக்கோம்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த டாலர் எல்லாம் திரும்ப கொடுத்துட்டு இவங்க கோல்டு எல்லாத்தையும் எல்லா கண்ட்ரியும் அவங்க ரிசர்வ் பேங்க்ல எடுத்து வச்சுக்கிறாங்க, நாங்களே வச்சுக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட்டும் அவங்க ரிசர்வ் பேங்க்ல உள்ள ரிசோர்ஸை ஏத்த மார்க்கெட்ல டிமாண்ட் ஏறுதா, இவ்வளவு கோல்டு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால. ஆமா ஆமா. அதனால பிரைஸ் ஹைக் ஆகுது. இது வாங்கினா இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும், நிறைய பேர் வாங்க 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 இப்ப கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்ப எப்படின்னா அவன் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துட்டு வந்துட்டான்டா. சரி. முதல்ல ஒரு 2 பேர் போய் சாப்பிட்டுருக்கான், சரியா இருந்திருக்கு ஃப்ரைட் ரைஸ். அப்படியே சாப்பிட்டுட்டே வரப்ப இன்னொரு 2 பேர் பார்ப்பான், என்னடா நல்லா இருக்கு போலேன்னு இன்னும் 2 பேர் போவான். அப்படியே போய் 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 கிளாஸே அங்க குமிஞ்சிரும். ஆமா ஆமா. இப்ப இப்படி எல்லா கண்ட்ரியும் கோல்டு ரிசர்வ் ரிட்ரீவ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இப்ப இந்த ஒரு பிரைஸ் ஹைக்கே. ஓகே ஓகே ஓகே. நாங்க நினைச்சிட்டு இருந்தோம்னா எல்லாரும் வாங்குறாங்க உங்களுக்கு கோல்டு தங்கத்தை வாங்கிட்டே இருக்கனால அது கம்மியா ஸ்டாக் ஆக ரேட் ஏத்துறாங்க உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல. இப்போ இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. இன்னொரு பிரச்சனை இருக்கு, கோல்டு பிரைஸ் இந்தியால ஏறுறதுக்கு. அது என்னது? ஏன்னா முன்னாடி இந்த பிரெட்டன் வுட் அக்ரிமெண்ட் போட்டதுனால இன்னும் முற்றிலும் மாறல. முக்காவாசி கோல்டு வந்து இன்னும் டாலர்ஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்தியா கரன்சி மதிப்பு டாலரோட கம்மியா இருந்தா நம்ம நிறைய காசு கொடுத்து தானே வாங்கணும் ஆப்வியஸா. ஆமா. அதனால இந்தியா மதிப்பு குறைய குறைய டாலரோட நம்மளுக்கு மட்டும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓ, இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இன்கம் வெளில இருந்து கோல்டு வாங்கிட்டு வந்தா டாக்ஸ் டியூட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே. இதனாலதான் இந்தியால கோல்டு பிரைஸ் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓஹோ. என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம ஆட்கள் வாங்குறத நிறுத்த போறது இல்ல. அது வாங்கத்தான் போறோம். இப்போ வந்து நம்ம கோல்டோட ஹிஸ்டரிய பார்த்தோம், இது ஏன் அப்படி இருக்கு, அப்புறம் டாலர் ஏன் இன்னும் சுப்பீரியரா இருக்கான், ஏன் இன்னும் டாலர்லயே ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து டாலர் எரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அது நம்ம வர வர எபிசோட்ல பார்ப்போம் எந்தெந்த ட்ரேட் எப்படி மாறுது. இப்ப இந்தியா ரஷ்யா எல்லாம் ஒரு கவுன்சில்ல வச்சு இந்தியன் ருபீஸ்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது நமக்கு நல்லதா கெட்டதா? ஓகே ஓகே ஓகே. அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஆமா. ஓ, இப்போ வந்து நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு வருவோம். தங்கமா சில்வரா? இதுக்கு முன்னாடி டைமண்ட்னு ஒருத்தன் இருக்கான். ஆமா. டைமண்ட் தான் எப்போதும் வேலை ஜாஸ்தி, டைமண்ட்னா ஒரு பெரிய இது.
ஆமா ஆமா. அப்புறம் ஏன்டா எல்லா கண்ட்ரியும் டைமண்ட் வாங்கி வைக்க மாட்டேங்குது, ஏன்டா கோல்டு வாங்கி வைக்குதுன்னு கேட்பேன். ரைட்டு தானே. டைம் மட்டும் தான் இருக்குல்லையே நம்ம விலை மதிப்பு அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம வீட்லயே உங்க அம்மா கிட்ட போய் நான் ஒரு டைமண்ட் இது வாங்க போறேன்னா இது என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு காசு எங்க இருந்துடா வந்தது? ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி அது ராசி உள்ள டைமண்டா இல்லையான்னு பாடுறான். ஆமா 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 ஆமா. இருக்கு இருக்கு இருக்கு. நம்ம வீட்லயே இப்படி ராசி பாக்குறப்ப இது ராசி பாக்குமான்னு சொல்ல. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, டைமண்டோட வேல்யூ வந்து அந்த கல்லுக்கு அந்த வேல்யூ கிடையாது, அதை எப்படி வெட்டுறாங்கிறதுலதான் அதோட வேல்யூ மாறும். ஓகே. டைமண்டோட கட்டு கேரட்ல தான் டைமண்டுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா கோல்டு எங்க இருந்தாலும் கோல்டு தான். ஓகே 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 ஓகே. இவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால அதே டைமண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது. ஒண்ணும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒண்ணுத்துக்கும் வேற வேற ரேட்டு. அப்ப மாத்தி கட் பண்ணா கூட ஒரு டைமண்டோட மதிப்பு கம்மியாயிரும். ஆமா, இப்ப நான் வந்து அது 30,000 டைமண்ட்னு சொல்லுவேன். அவன் இல்ல இது 20,000 டைமண்ட் தான் சொல்லுவான். ஒரு ஸ்டாண்டர்டிட்டி இருக்காது, ஒரு ட்ரேட் ஸ்மூத்தா இருக்காது. ஓகே ஓகே. இப்ப தங்கத்துல அந்த பிரச்சனை இல்ல. ஆமா, தங்கம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான இது, இவ்வளவு கிராம் இவ்வளவுதான். ஏன்னா அது எந்த ஃபார்ம்ல தங்கம் இருந்தாலும் அந்த கிராம்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆமா ஆமா. அதனாலதான் தங்கம் டைமண்டுக்கு பதிலா அந்த தங்கம் வெள்ளிலாம் கண்ட்ரிஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, அதை பத்தி பேசிக்கிறாங்க. ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான கரன்சிக்கு அப்புறம் இந்த அசெட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நீ கேட்ட கேள்விக்கு வரும், நான் கேட்ட கேள்விக்கு வரும், சில்வரா தங்கமா? ஆப்வியஸா இன்னும் இது பார்த்தனா தங்கம் தான் ஆன்சர். அப்புறம் ஏன்டா சில்வர் சொன்னான்னு கேப்ப. ஆமா. நான் ஏன் சில்வர் சொன்னேன்னா, இன்னும் 10 வருஷத்துல சில்வர் வந்து தங்கத்தை ஓவர்டேக் பண்ணலாங்கிறது என்னோட கணிப்பு. எப்படி ஓவர்டேக் பண்ணலாம்? இப்போ நீ டெய்லிக்கு யூஸ் பண்ற ஒரு 5 எலக்ட்ரானிக் கேஜெட் சொல்லு. சரி 5 வேணா 2 சொல்லு. போனு லேப்டாப் யூஸ் பண்ற. ஆமா. 2 5G நெட் யூஸ் பண்ற. ஆமா. பெட்ரோல் எல்லாம் முடிய போது எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமா யூஸ் பண்ண. ஆமா. சோலார் பேனல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமா. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? எலக்ட்ரானிக் கேஜெட் செய்ய சோலார் பேனலுக்கு ஃபர்ஸ்ட் சிலிக்கான், ரெண்டாவது அதிகமான தேவை சில்வர். ஓ சரி சரி. 5Gக்கு அதிகமான தேவைப்படுற மெட்டல் சில்வர். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்கு செகண்ட் ஹையஸ்ட் மெட்டல் சில்வர். ஓகே ஓகே. இப்ப நம்ம முன்னால இருந்து என்ன ட்ரெண்ட் பாத்துட்டு வரோம்? டிமாண்ட் ஏற ஏற பிரைஸ் ஏறும். ஆமா ஆமா ஆமா. இப்போ இவ்வளவு டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகுது. ஓகே. அப்ப சில்வரோட பிரைஸ் இப்ப ஏறும். அதுதான் இப்ப இன்னும் ஒரு 10 வருஷத்துல சில்வரோட பிரைஸ் ஏற போகுது. ஓ. அதனால நம்ம இப்ப சில்வர் வாங்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 10 வருஷத்துல நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நல்லா இருக்கே மக்களே. என்னடா பாட்காஸ்ட் மக்களே, நீங்க அந்த சில்வர் இப்பவுமே வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு நாங்க கன்ஃபார்மா சொல்லல, ஒரு கணிப்புல சொல்றோம். இப்ப கடைசியா மக்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்து இந்த எபிசோட முடிக்கிறோம். என்ன டிப்ஸ்? அதாவது இப்போ சில்வர்னா இப்ப நம்ம சொல்லிட்டோமே, வெறும் சில்வர்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. சில்வர்ல கொஞ்சம், கோல்டுல கொஞ்சம், நிலத்துல கொஞ்சம், இதே மாதிரி கொஞ்சம் நிறைய இதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ரிஸ்க் கம்மி. ஒரு மார்க்கெட் கீழே போனா கூட நம்ம காசு போயிடாது. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நீங்க கோல்டு வாங்க போறீங்கன்னா, கோல்டு ஃபண்டு, கோல்டு பாண்ட்ஸ், இந்த மாதிரி வேற வேற கோல்டு இருக்கு, டிஜிட்டல் கோல்டு, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ரேட் அதிகம். இந்த கூலி சேதாரம் எல்லாம் இருக்காது. அதனால நீங்க இ கோல்டு பார்க்கலாம், கோல்டு ஃபண்ட்ஸ் பார்க்கலாம், கோல்டு பாண்ட்ஸ் நிறைய கவர்மெண்ட் கொடுக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சாதா கோல்டோட. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப எப்படி இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆங்கிள், இந்த பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ், ஏன் கம்பெனி ரிட்ரீவ் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்து நீங்க கோல்டு வாங்குனீங்கன்னா கம்மியான உள்ள டைம்ல வாங்கி இதே மாதிரி ஈவென்ட் நடக்கிறப்ப நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் பண்ணி நீங்க அதிக ரிட்டர்ன்ஸ் வாங்கி நிறைய கோல்டு சேர்த்து பணம் சேர்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு சேர்க்கிறோம்? சாப்பாட்டுக்காக. ஆமா, அந்த ஒத்த வயித்து சோறு கண்டி. இந்த சோத்தை பத்தி அடுத்த எபிசோட்ல பாக்குறோம்.
ஓ, சோத்த மட்டும் எடுத்து பார்க்க போறோமா? ஆமா. ஏன் ஆப்பிரிக்கா நாடு? ஏன் இப்போ இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு ஒரு அரடப்பா சோற கொட்ட போனோம்னா ஆப்பிரிக்காவை யோசிச்சு பாடுறான்னு கதையை ஆரம்பிச்சிரும். அது ஏன்னு பார்க்க போறோம் நம்ம. ஓ, ஃபுட்லயும் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் விட்டு வைக்கலையா? எல்லாத்துலயும் ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு. ரைட்ரா. சரி மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து இந்த தங்கத்தை பத்தி ஒரு விலாவாரியான ஒரு வரலாற்றை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு இருந்தோம். அதுவும் நம்ம கடைசியோட டிப்ஸ் வேற. நம்ம அந்த மாதிரி விஷயங்களை கோல்டு, இந்த கோல்டு பாண்ட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இது பணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்பவுமே தாங்க வெள்ளி வாங்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் விலை ஏறினதுக்கு அப்புறம் வாங்க முடியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ நான் இப்போ போய் உடனே வாங்குறத பிளான் பண்ண போறேன். ஸோ அந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணி இந்த இதுல இது எவ்வளவு குறை இருக்குப்பா, அந்த இடத்துல எவ்வளவு குறை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னாலும் கீழே சொல்லிக்கலாம். ஓப்பன் டு கெட் த ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இதோட நிறைய படிக்கலாம். இதுக்கு நான் போட்டு அறுக்க விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இல்லை நெக்ஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது என்னடா பாட்காஸ்ட் மற்றும் குழுவினர்கள். நன்றி, வணக்கம்.